சுவாமியே சரணமையப்பா. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாத்ரே திவ்யம் நமோ நமः. சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் மற்றும் உள்ள ஏனைய பக்தர்களுக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள் முன்னாடி நான் வைக்க போகிற விஷயம் எதை பற்றியது என்பது நீங்களே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆச்சு, கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு, 17 நவம்பர். கடைசியாக இது ஜனவரி மாதம் மகர சங்கராந்தி அன்னைக்கு, அதாவது ஜனவரி 15, 2026 அன்று மகர ஜோதியோடு நிறைவடைய போகின்றது. இந்த சமயத்தில் நாங்கள் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். குறிப்பாக இது ஐயப்ப பக்தர்கள் இதில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதற்காகவும் மற்றவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் என்பதற்காகவும் இதை வைக்கின்றோம். இந்த 60 நாட்களில் கோபாலபுரத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் அங்கே உள்ள ஐயப்பனுடைய சன்னதிக்கு தினந்தோறும் அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. முக்கியமாக வைப்பதன் காரணமே எல்லா ஐயப்ப பக்தர்களும் எல்லா இடத்துலையும் நிறைய பேர் இருக்காங்க. பண்ண முடியாதவர்கள் அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா டெய்லி கார்த்தால் 7 அல்லது 7:30 மணிக்கு அபிஷேகத்தை தொடங்கி 8:15 அல்லது 8:30க்குள்ளே முடிச்சுடுவாங்க. ஸோ கலந்து கொள்ள வேண்டிய பக்தர்கள் விருப்பம் இருந்தால் அதை தெரிந்து கொண்டு இந்த பதிவை பார்த்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண், மொபைல் எண்ணில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். இதுலேயே நாங்கள் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லை, மிகவும் சக்தி வாய்ந்த, கேட்டதை கொடுக்கின்ற ஒரு அருமையான தெய்வம். நம்ம எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்சது. அதே நேரத்தில் அங்கே எல்லாரும் போக முடியாது இல்லையா? அதனால் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால தான் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா போனவங்களுக்கு அதனுடைய அனுபவம் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் எவ்வளவு தூரம் மனப்பூர்வமாக அதை உணர்ந்து கொண்டிருக்காங்களே. சாட்சாத் கேட்டதை கொடுக்கின்ற கலியுக தெய்வம்னு சொல்லலாம். அதுக்காக அப்போ மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இல்லையானா இல்லை, அப்படி கிடையாது. எல்லா தெய்வங்களுக்கும் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ஐயப்பன் தெய்வத்துக்கு நமக்கு நியம நிஷ்டைகள் இருக்குது, விரதங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. இதையெல்லாம் கடைப்பிடித்து அதை செய்து அதை ஃபாலோ பண்ணி அந்த இடத்த முடித்து நாங்கள் போய் தரிசனம் பார்க்கும்போது அதனுடைய ஒரு மனசில் கிடைக்கக்கூடிய ஒரு சாந்தி இருக்குது பாருங்க, அது அளவிட முடியாதது. அதுக்காக சொன்னோம். அதனால் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக முதல்ல ஐயப்பமார்கள் ஐயப்பனுக்கு ஏதாவது வேண்டுதல் செலுத்தணும்னா இங்கே முதல்ல அபிஷேகம் கூட பண்ணலாம். நீங்கள் இங்கே நடக்கக்கூடியதுங்கிறது டெய்லி அபிஷேகம். அது கடைசி நாள் வரைக்கும் தொடர்ந்து நடக்கும். மகர சங்கராந்தி அன்னைக்கு விசேஷமான புஷ்ப அலங்காரங்களோட ரொம்ப பிரமாதமாக கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த ஐயப்பன் சன்னதிக்கு நடைபெறும். அதனால் அதனுடைய விவரங்களை இப்பொழுது நான் சொல்கிறேன். இது மற்ற பொதுவான பக்தர்களுக்கும் அப்ளிகபிள். அவங்களும் யார் வேணுனாலும் குடும்பத்தில் சேர்ந்தவங்க யாராவது மலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறணும்னா கூட வேண்டிட்டு நீங்கள் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யலாம். ஒரு கல்யாணம் நடக்கிறதோ, இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறதோ, இல்லை உடல் நலம் சரியில்லாமல் அந்த உடல் நலம் நன்றாக ஆகணும்னு நினைத்து அதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறதோ, அது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பகவானும் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் எல்லாரும் அவசியம் கலந்துக்குங்கோ. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கார்த்தால் 7 முதல் 7:30க்குள்ளே அபிஷேகம் தொடங்குவாங்க. 8:15, 8:30க்குள்ளே முடிஞ்சிடும். இந்த அபிஷேகத்துக்காக உண்டான தொகை ரூபாய் 500. அபிஷேகத்துக்கு விரும்பி கொடுக்க வேண்டியவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி, ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு தேதிக்கு 19 அல்லது 20னா நீங்கள் 18ஆம் தேதிக்குள்ளே பணம் கட்டிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை வாங்கி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு கார்த்தால நீங்கள் 7 மணிக்கு அபிஷேகத்தை பார்த்துட்டு சங்கல்பம் பண்ணி அர்ச்சனையை பண்ணி அதுக்கப்புறம் பிரசாதத்தை வாங்கிட்டு போகலாம். நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கின்றோம். தயவுசெய்து அனைவரும் வாருங்கள். இதே தகவலை நான் உங்களை டெக்ஸ்ட்டாகவும் உங்களுக்கு இது கூட சேர்த்து அனுப்புகிறேன். நீங்கள் அந்த டெக்ஸ்ட்லேயே நீங்கள் டைமிங்ஸு, டேட்டு எல்லாமே, அமௌண்ட் எல்லாமே தெரியப்படுத்தியிருக்கும்.
வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். உலகத்தோடு நலமோடு வாழ நாங்களும் உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றிகள். வணக்கம். வாசு, கோபாலபுரம் ஐயப்ப கைங்கரிய சமாஜம். நன்றிகள். சுவாமியே சரணமையப்பா.